மை கோஸ்டார் அஜித் சார் who was so sweet. அவர் கூட ஒர்க் பண்ண அத்தனையும் ஃபிலிம்ஸ் பெரிய ஹிட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப லக்கியான ஒரு ஸ்டார். ரொம்ப ஒரு அழகான ஒரு பாதை எனக்கு ரெடி ஆயிடுச்சு காதல் கோட்டை மூலமா. காதல் கோட்டை ரிலீஸ் ஆனதப்புறம் எனக்கு நிறைய ஃபேன் மெயில் வரும், மூட்டையா வரும். They told me to jump, I jumped and good I landed properly. My mother is அங்கிருந்து ஓடி வந்து எனக்கு பலார்னு ஒன்று போட்டுச்சு. No, it's a real railway station. Real நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன். இன்னமும் வந்துட்டு நிறைய மீம்ல நாங்க பாக்குறது சூரியவம்சம் படம் மாதிரி ஒரு பஸ்ஸை வாங்கி விடணும், நீயும் சீக்கிரமா போய் டெல்லிக்கு கிளம்பி போய். இதுக்கு நான் டெல்லிக்கு போனேன், நீ டெல்லிக்கு போற வரும்போது தேவயானி மாதிரி ஒரு கலெக்டரை போட்டு வர. ஃபர்ஸ்ட் சீனே எடுத்ததே அந்த கலெக்டர் சீன் தான். உடனே காட்டன் சாரி எல்லாம் வச்சு அந்த கொண்டையெல்லாம் வச்சு ஸ்பெக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதும் இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் தட். இட்லி உப்புமா நீங்க சொல்றது, விக்ரமன் சார் வீட்டில் வந்து இட்லி உப்புமா பண்ணுவாங்களாமா. சொல்லுவாங்க நான் தான் பிராண்ட் அம்பாசிடரா இட்லி உப்புமாக்கே. பொள்ளாச்சியில் கிராஸ்லன்ஸ் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம் நம்ம சலக் சாங். அங்கே நிறைய அட்டையெல்லாம் இருக்கும். மேம் நீங்க நம்ப மாட்டீங்க, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கும் ஃபேமிலியா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறப்ப அந்த பாட்டு இல்லாம ரீல்ஸ் இருக்கவே இருக்காது. நட்சத்திர ஜன்னலே இன்னும் இஸ் a very what you say the inspirational. ரோசா பூ சின்ன ரோசா பூ such a hit song even today. கரெக்டா அந்த பிஜிஎம் வந்துருச்சு, அந்த ஒரு இதை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க தெருவில். ரைட்டரா கோலங்கள் சீரியல் வந்துருச்சுடா அப்படி. கோலங்கள் பாட்டு வந்து செம ஹிட். இமான் சாரோட மியூசிக்ல சென்சேஷனல் ஹிட்னா ஒரு இப்ப கூட கேட்டா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும், நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ரேடியோ சிட்டி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ரேடியோ சிட்டி பரத். அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க பேரை சொல்றது காட்டிலும் இவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸே கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்துட்டு ஒரு முக்கியமான எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பேர்னா 90s உடைய குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவயானி மேம் நம்ம கூட இருக்கிறாங்க. தேவயானி மேம் ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கிறீங்க, வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர். அதாவது எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு மலர்ந்த முகம், அந்த ஒரு சாஃப்டான ஒரு முகம். ஏன்னா ஒரு டைம்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது வீட்டில் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு இந்த ஒரு டேர்ம் ஒன்று வச்சிருப்பாங்க, தேவயானி மாதிரி பொண்ணு பாருங்க, தேவயானி மாதிரி ஒரு பொண்ணு நல்லா சிரிச்சு. அது வந்து ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவா இருக்கட்டும், எனக்கு மருமகனா. ஏன்னா சினிமால இருந்து சீரியல் வரைக்கும் எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நன்றி. அண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படி ஆரம்பிச்சிச்சு மேம் உங்களுடைய கரியர், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க. இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரியில வந்து. நான் பிறந்து வளர்ந்தது மும்பை. ஒரு ஹிந்தி படத்தில் தான் நான் அறிமுகமானேன். ஒரு பெரிய கம்பெனி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அனில் சர்மா டைரக்டர், ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஹிந்தியில. கதர், இப்போ கூட அவரோட கதர் 2 எல்லாம் வந்தது, ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நிறைய படங்கள் எடுத்த ஒரு பெரிய கம்பெனியில தான் நான் அறிமுகமானேன், ஒரு ஹிந்தி ஃபிலிமில். அந்த படம் வந்து ஃபுல்லாக ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்மாக இருந்தது. ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தேட். த ஃபில்ம்ஸ் நேம் வாஸ் கோயல். கோயல் மீன்ஸ் குயில். இட் வாஸ் அ லவ்லி ஃபில்ம் விச் காட் ஓவர். அண்ட் 45 days ஹிமாச்சல் பிரதேஷில் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணி ஃபில்ம் ஃபுல்லாக ரெடி ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பியும் வந்து. ஸோ என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த படம் திரைக்கு வரவே இல்லை. இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு படமாக இருக்குது. ஸோ என்னோட முதல் படமே ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகாதனால எனக்கு வந்து ஹிந்தியிலிருந்து வாய்ப்பு வரல. அதுக்கப்புறமா மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். மலையாளம் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழில் வந்தேன். ஸோ அப்படி தான் நான் வந்து ஹிந்தியிலிருந்து அதுக்கப்புறம் ஒரு பெங்காலி ஃபிலிம் பண்ணேன். then started off with Malayalam films and then came to Tamil. So that is how I came into the cinema industry. மேம் தமிழ் சினிமாவில் அதாவது இப்போ எந்த ஒரு ஆடியன்ஸ் எவனால் இருக்கட்டும், அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த அக்செப்டன்ஸ் வாங்குறதுன்றது ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு அக்செப்டன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சு, எப்படி ரிசீவ் பண்ணாங்க உங்களை? அந்த அன்பு எப்படி இருந்துச்சு தமிழ் மக்கள் கூட தேவயானிக்கு? தமிழ்நாடு வந்து ஒரு வாழ வைக்கும் பூமின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நாங்க நிறைய பேர்
அவுட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். நிறைய ஆக்ட்ரஸஸும் அந்த மாதிரி தான் மும்பையிலேருந்து வந்து, பெங்களூர்லேருந்து வந்து, கேரளாலேருந்து வந்து எல்லாரும் இங்கே வந்து நல்ல சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நானும் மும்பையிலேருந்து வந்து நான் வந்ததும் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். என்னோட முதல் படம் தொட்டாச்சினிங்கிலிருந்தே எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இங்கே கிடைச்சிருக்குது. பட் எனக்கு சரியான ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு கரெக்டான ஒரு படம்னு சொன்னீங்கன்னா அது காதல் கோட்டை தான். அந்த படத்திலிருந்து தான் எனக்கு என்னோட லைஃபே மாறிடுச்சு. என்னோட ரொம்ப ஒரு அழகான ஒரு பாதை எனக்கு ரெடி ஆயிருச்சு காதல் கோட்டை மூலமா. அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படியே எனக்கு வந்து ரொம்ப அன்பு ஆதரவோட எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அது அப்படி தொடர்ந்து எனக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அண்ட் உங்களையும் சொல்லணும் என்ன அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ணி நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரமா இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்டா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஃபேமிலிக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு இது. முக்கியமா வந்துட்டு நீங்க காதல் கோட்டையை மென்ஷன் பண்ணனால இன்னைக்கு நிறைய நம்ம காதல்லாம் பார்க்குறோம். அதாவது வித்தியாசமான காதல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்க்காமலே காதல் அப்படின்றது, அதாவது லெட்டர்லயே லவ் பண்ணிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு வந்துட்டு, அதாவது முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி இந்த ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு அப்போ உள்ள படங்களையும் அப்போ உள்ள பாடல்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவங்களுடைய ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா காதல் கோட்டையில இருந்து பாடல்கள், அந்த கமலின்ற கேரக்டர் நிக்கிற விஷயங்கள். சோ அந்த காதல் அந்த படத்தோடைய பயணம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? பார்க்காமலே காதல் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருந்தது. பார்க்காமலே காதல் அதை சொல்லும் போதே எப்படி இருக்கும் அந்த படம், எப்படி வரும், எனக்கு என்ன ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியல. அந்த நேரத்துல வந்து புதுசா இருக்கிறோம் இண்டஸ்ட்ரியில. ஒரு புது டீமோட ஒர்க் பண்றோம், நமக்கு தமிழும் தெரியாது. இவங்க கூட மேனேஜ் பண்ணிட்டு எப்படியாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய டென்ஷன்ஸ் அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு மனசுல. அதே மாதிரி we have to do success, we have to succeed and so many things and we are all a new team in the film. பட் அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், டே நைட் ஷூட்டிங்ஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம் வந்து பெர்மிஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, ஹெக்டிக்கான ஒர்க் இருந்தது. ஆனா ஆன் த வேல வந்து இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல படமா பண்ணிட்டு இருக்கிறோன்னு தான் நமக்கு ஃபீல் ஆகுது, ஒவ்வொருத்தருக்கும் ஃபீல் ஆகுது. தவிர இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வரும்னு நம்ம தெரியவே இல்லை. லைக் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வரும். இந்த ஃபில்ம் வந்து எல்லாரோட லைஃபை ஒரு அளவுக்கு சேஞ்ச் பண்ணிருச்சு. லைக் நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிருச்சு காதல் கோட்டை. இட் வாஸ் அக்செப்டட் அண்ட் இட்ஸ் நவ் 100 ஃபில்ம்ஸோட நீங்க லெகசி எடுத்துட்டீங்கன்னா சினிமால வந்து காதல் கோட்டை கம்ஸ் இன் தோஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ். அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் தட் ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி ஒரு ஃபில்மோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் அகத்தியன் சார் அந்த ரோல் எனக்கு கொடுக்கறதுக்கு, மறக்க முடியாத ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு. And of course my producer of the film Shivashakti Pandian sir, and my co-star Ajit sir who was so sweet and very என்னது சொல்ற, அவர் கூட ஒர்க் பண்ண அத்தனையும் ஃபிலிம்ஸ் பெரிய ஹிட்டா இருக்குது. எனக்கு ரொம்ப லக்கியான ஒரு ஸ்டார் கோஸ்டார் எனக்கு. அதனால எல்லாமே ஒரு நல்ல நேரத்துல அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காதல் கோட்டையில ஒரு விஷயம் இருக்கு மேம், அது எப்படி தேவயானி மேம் மட்டும் பிசிக்ஸை வந்துட்டு மாத்தி அமைச்சாங்க? ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கும் போது எல்லாருக்கும் கால் 2 ஸ்டெப் பின்னாடி வருமே, ஆனா தேவயானி மேம் மட்டும் கிச்சனு குதிச்சு நின்னாங்களே எப்படி அப்படின்னாங்க. ஞாபகம் அவங்களுக்கு அந்த கரெக்டா நீங்க அந்த ட்ரெயின் மூவ் ஆகும், அப்ப வந்து நீங்க அந்த சொட்டரை பாத்துருவீங்க, அந்த கரெக்டா டீ பட்டும் அவர் கழட்டுவாரு, அப்ப நீங்க குதிப்பீங்க தெரியுமா, ஒரு ஸ்டெப் கூட அங்கேயும் போக கிச்சனு குதிச்சு அந்த பிளாட்ஃபார்ம்ல நிப்பீங்க. அந்த ஷாட் எப்படி இருந்துச்சு எடுக்கும்போது? அது கிட்டத்தட்ட ஐ டோன்ட் நோ எத்தனை மணிக்கு நைட்ல நடக்குது சென்ட்ரல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல. நீங்க அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி கேம்ல தான் இருக்கு. அண்ட் அந்த காலத்துல மானிட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஒரு ஷாட் வந்து ஒரே ஷாட் எடுத்தது தான் அந்த ஸ்டடி கேம்ல. அந்த ஃபுல் அந்த ஷாட் ஒன் ஷாட் தான். we don't even have another shot as a retake.
ஏன்னா வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது நமக்கு டைமிங்ஸோட. அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சுன்னா மறுபடியும் வருது, நிப்பாட்டிட்டு மறுபடியும் எடுக்கிறது, இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் இல்லையா? செட்லாம் கிடையாது அது. நோ நோ, இட்ஸ் அ ரியல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ரியல் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன். ஓகே ஐ டோன்ட் ரிமெம்பர் சென்ட்ரலா எக்மோரா, பட் வி ஹேவ் ஷாட் எக்மோர் ஸ்டேஷனும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் ஸ்டேஷன்லயும் ஷூட் பண்ணியிருக்கோம், அண்ட் ரியல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பேக் காணா அந்த போற பாட்டு, ஆமா அந்த ஸ்டார்டிங் பார்ட் 2 அங்கதான் எடுத்திருக்கோம். சோ அந்த ஒரு ஷாட் தான், அந்த தீஃப் விழுறது, அஜித் வந்து அந்த ஸ்வெட்டர் கழட்டுறது, நான் அதை பாக்குறது, ஜம்ப் பண்றது எல்லாமே வந்து இட்ஸ் அ ஒன் ஷாட். We don't even have a retake for it. That much of confidence between the cameraman and the director ki idu podum, idu okay. See, there's no அந்த மானிட்டர் ரூல்ல பாக்குறதுக்கு என்ன நடந்திருக்குது என்னன்னு. இப்ப அந்த ஜம்பிங் பண்றது நீங்க கேக்குறீங்க, எனக்கு நிஜமா சொல்றீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியல. எதுக்கு என்னன்னா டைரக்டர் சொன்னாரு இப்படி 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 இருக்குது, யூ ஹேவ் டு டூ லைக் தட் ஜம்ப். And as he said, I just jumped. I don't know, I don't remember at that moment என்ன இருந்தது என் மனசுல. ஜம்ப் பண்ணா என்ன நடக்கும், இல்ல சரியா வருமா வராதா, எதுவுமே தெரியல எனக்கு. ஜம்ப் பண்ண சொன்னாங்க, ஜம்ப் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் சொல்றாரு, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இவ்வளோ நிறைய வருஷங்கள் கழிச்சுட்டு நான் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாரு, ட்ரெயின் வாஸ் மூவிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆமே, அண்ட் ஐ எம் ஜம்பிங் அண்ட் ரன்னிங் டு த another direction. So that's a very difficult thing. It's a very difficult thing, and to do such a thing it needs a lot of courage. அப்படி டைரக்டர் சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, அப்படியா எனக்கு இந்த விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகல. ட்ரெயின் இஸ் கோயிங் லைக் திஸ், ஐ ஹேவ் டு ஜம்ப் லைக் திஸ் அண்ட் கோ இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலயும் நான் அப்படி சில ரிஸ்கியான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அப்போ அம்மா எனக்கு ரொம்ப திட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 feet ஹைட்டில் இருந்து குதிச்சுட்டேன், சுசைட் சீன் மாதிரி. ஸோ அதுல குதிச்சிட்டேன். And my amma is sitting in the bus and she's watching me far off. உட்காந்துருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா தேவயானி ஸ்டாண்டிங் ஆன் சம் ஹைட் அண்ட் மவுண்டன். அந்த இது இருக்குமே பென்ஸ், மவுண்டன் பென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பெண்டில் இருந்து இன்னொரு பெண்டுக்கு நான் ஜம்ப் பண்ணணும். கீழே பாக்ஸஸ் எல்லாம் ரெடி, ஃபைட் மாஸ்டர் எல்லாம் இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. பட் டு ஜம்ப் ஃப்ரம் சச் அ பிக் ஹைட் is a very big issue, and it's a suicide scene. So they told me to jump, I jumped, and good, I landed properly on the box, correctly. Box is my mother is அங்கன்னு ஓடி வந்து எனக்கு பலார்னு ஒன்று போட்டுட்டு ரொம்ப திட்டினாங்க. யூ ஷுட் பி கேர்ஃபுல், இப்படி பண்ணாத, தப்புன்னு நம்ம ஏதாவது ஒரு பண்றோம். ஸோ அம்மா அன்னைக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அம்மா இஸ் அ நர்ஸ், ஸோ ஷீஸ் பீன் இன் த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது நம்ம சரியா பேலன்ஸ்ல நிக்கலைன்னா, இந்த போன் ஏதாவது கால ஆங்கிள் போன் ஏதாவது உடஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஏன் இப்படி ரிஸ்கான விஷயங்கள் பண்ற, என்கிட்ட கேட்டுட்டு பண்ணிருக்கலாமே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொன்னா உடனே செய்யறியே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப திட்டாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் விஷயங்கள் கூட இப்படிதான். பட் அம்மா அதை பாக்கல நினைக்கிறேன், அம்மா அதை கவனிக்கல, அதனால திட்டு வரல, இல்லைன்னா அது கூட திட்டு வாங்கியிருப்பேன். 90s இருந்து early 20s வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவயானி மேம்க்கு வந்துட்டு அது ஒரு கோல்டன் எரா அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர். இந்த ஒரு 90sல இருந்து இந்த early 2000 வரைக்கும் அந்த ஒரு எராவை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பியூட்டிஃபுல் டைம், அண்ட் நிறைய நல்ல நல்ல சினிமா, நிறைய நல்ல கோ ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றது. ஐ என்ஜாய்டு மை தட் டைம் 90s. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய எனக்கு அவார்ட்ஸ் கிடைச்சது. அட் த சேம் டைம் நல்ல பேரும். அண்ட் மை ஃபேமிலி வாஸ் அ கிரேட் சப்போர்ட் டு மீ, எஸ்பெஷலி மை அம்மா. அம்மானால் தான் இதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ அம்மா வாஸ் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ ஆல் த்ரூ. Otherwise it wouldn't have been possible.
சூரிய வம்சம் பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் வருது. இன்னைக்கு நிறைய நம்ம அத பார்க்குறோம். பட் அப்பவே பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய படங்கள்ல நிறைய படங்கள்ல ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஏன்னா அதுக்கப்புறமா வந்த படங்கள்ல கூட ஹீரோயின் அப்படின்றவங்க ஒரு பேருக்கு இருக்கணுன்ற மாரிலாம் கூட ஹீரோயின்ஸே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா தேவயானி மேடமுடைய படங்கள்ல பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி ரோல், அவங்களுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ், ஒரு விமன் எம்பவர்மென்ட்ன்ற மாரி ஒரு கலெக்டர் ஆறது இன்னமும் வந்துட்டு நிறைய மீம்ல நாங்க பார்க்கிறது, சூரிய வம்சம் படம் மாரி ஒரு பஸ்ஸை வாங்கி விடணும், நீயும் சீக்கிரமா போய் டெல்லிக்கு கிளம்பி போ. இதுக்கு நான் டெல்லிக்கு போனேன், நீ டெல்லிக்கு போற வரும்போது தேவயானி மாதிரி ஒரு கலெக்டர் போட்டு வர, கலெக்டருக்கும் தேவயானி என்ன டவுட் டிஃபரன்ஸ், வரும்போது கண்ணாடியோட வந்தாங்கன்னா அவங்க கலெக்டர்ன்ற மாதிரி. ஸோ சூரிய வம்சம் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு படம். அதுல உங்களுடைய கேரக்டர், அந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? சூரிய வம்சம் வாஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் டைரக்டர் விக்ரமன் சார் ஆல்ரெடி பெரிய ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர். அப்போ அவர் பெரிய டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்றோன்னு நினைக்கும் போது ரொம்ப சரி. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ரோல் ஃப்ரம் கம்லியிலிருந்து இப்போ நந்தினி வந்து கொஞ்சம் போல்டா நிறைய டயலாக்ஸ் பேசக்கூடிய ஒரு கலெக்டர் வேஷம் எல்லாமே சேர்ந்து ஒரு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் மீ டு டூ தட் ரோல். அண்ட் ஷரத் சார் கூட அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. சூரிய வம்சம் நிறைய லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. டைரக்ட்லி கான்ட்ராஸ்ட் டு காதல் கோட்டைன்னு வச்சுக்கிங்களேன். அதுல பேசாம ரொம்ப அமைதியா நிறைய ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா இருந்தது. நிறைய பேசணும், டைலாக்ஸ் கத்துக்கிற ஒரு அந்த தருணம் நிறைய. விக்ரமன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். அண்ட் இட் வாஸ் நைஸ், நல்லா இருந்தது ஒர்க் பண்றது. அது போக அந்த இட்லி உப்புமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல இருந்து ஹிட் ஆகி போச்சு. என்ன அப்பா வந்தோடனே ஓடி போய் ஒரு இட்லியை வாங்கிட்டு, ஐ மீன் இருக்கிற இட்லியை வச்சு ஊத்து நீங்க ஒரு உப்புமா பண்ணி கொடுப்பீங்க. அதாவது அந்த படத்துல ஒரு சீரியஸான விஷயங்கள், எமோஷனல் தாண்டி ஒரு காமெடி ஃபேக்டரும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். உங்களோட படங்கள்ல காமெடிலாம் அல்லோ. சோ அந்த படத்துல இருக்கிற காமெடி, உங்க படங்கள்ல இருக்கக்கூடிய காமெடி விஷயங்களை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீனே எடுத்ததே அந்த கலெக்டர் சீன் தான். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கலெக்டர் சீனோட தான் ஆரம்பிச்சார் டைரக்டர். காலையில நாங்க சில மாண்டாஜஸ் எடுத்தோம், சாங் பிட்ஸ் 1-2 எடுத்துட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு குஷால்தாஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு இருந்தது பூந்தமல்லி ஹை ரோட்ல, அங்கேதான் அந்த கலெக்டர் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீன்னு சொன்னீங்கன்னா அது கலெக்டர் சீனா தான் நான் ஷூட் பண்ணேன். அப்போ கூட எனக்கு எதுவும் பண்ணணும், ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் பேசிக்கலி. டைரக்டர் என்ன சொல்றாரோ அது செய்யறது தான். உடனே காட்டன் சாரி எல்லாம் வச்சு அந்த கொண்டையெல்லாம் வச்சு ஸ்பெக்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதும் இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் தட். பட் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த டைரக்டர், அவர் சொன்னபடி நம்ம செஞ்சோம் அண்ட் இட் கேம் அவுட் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஃபிலிம்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருந்தது. இட்லி உப்புமா நீங்க சொல்றது அந்த சீன் வந்து இட் இஸ் விக்ரமன் சார் வீட்டுல வந்து இட்லி உப்புமா பண்ணுவாங்களாமா. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இட்லி உப்புமா தானா. ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு சீன் தான் அவர் வச்சிருக்காரு. அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் தான் ஃபுல்லா அப்பாவுக்கு கொடுக்கறது, அது இது எல்லாமே அது ரொம்ப இயல்பா இருக்கும். அது எல்லாமே ஒரு டைரக்டரோட சொல்றது தானா, அவர் எப்படி அதை கன்சீவ் பண்றாரு, நமக்கு எப்படி சொல்றாரு, நம்ம அதுக்கப்புறம் எப்படி அதை கொண்டு வரோம். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த டைரக்டருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட். And comedy was also a very good thing. Manivanan sir, R. Sundarajan sir and all had ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் காமெடி. சாங்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். We have shot in lovely locations in that film. எனக்கு வந்து பொள்ளாச்சியில கிராஸ்லென்ஸ் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன்ல போய் ஷூட் பண்ணோம். நம்ம சலக் சலக் சாங், அங்க நிறைய அட்டையெல்லாம் இருக்கும். வெரி டேஞ்சரஸான லொக்கேஷன். அந்த லொக்கேஷன்ல போறதுக்கே 1/2 நாள் ஆகும். ஸோ காலையில early மார்னிங் நாங்க டிராவல் பண்ணி, ரொம்ப கார்ல கூட போக முடியாது, ஜீப்ல தான் போனோம். ரொம்ப கரடுமுடான ஒரு பாதையில இருந்து போய் 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 பார்த்தா ஒரு 10-11 மணிக்கு தான் நம்ம சேருவோம். ஷார்ட் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட லஞ்ச் ஆயிடும், யூனோ. அண்ட் we can shoot only till 5 o'clock because அதுக்கப்புறம் elephants come there. So it's quite a dangerous ஆன ஒரு லொகேஷன். டாப் ஸ்லிப்க்கு மேல போனோம்.
அப்போ கொஞ்சம் டேஞ்சரஸான வால்பாறைன்னு சொல்லுவாங்க, வால்பாறையிலேருந்து கொஞ்சம் இன்னும் மேலே. ஸோ இட் வாஸ் குவைட் அ டேஞ்சரஸ் லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணுறது. அண்ட் என்னது நிறைய மோட்டிவேஷ்னலான நல்ல நல்ல டயலாக்ஸ் பேசுறது. ஒரு கலெக்டர் கெட்டப் பண்ணிட்டு டு மோட்டிவேட் the normal audience, and Sharat sir's role, everything. It was a very very beautiful film. இன்னும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது அதுல இந்த கலெக்டர் ரோல் நீங்க சொல்லும் போது அதை நைஸா அந்த குளோப் அப்படியே சுத்திக்கிட்டே வந்துட்டு சரத்குமார் சாரோட கால் கிட்ட போட்டுருவீங்க, அப்படி அது எடுக்கிற மாதிரி அந்த மாமனார் காலை தொடர்றது, அதை நாங்க பல படங்கள்ல பார்த்துருக்கிறோம். என்ன சூரியவம்சம் சீனை நீ வந்து காப்பி பண்ண, சந்தானம் கூட ஒரு படத்துல ஆர்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. அண்ட் நீங்க சொன்னீங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா நாங்க படத்துல இருந்துச்சு அப்படிங்க. சூரியவம்சம்லாம் சூரியவம்சம் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு தேவயானி மேமோடைய கரியர்ல இருக்கிற படங்கள்ல இருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா ஹீரோ எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்மள கேமராமேன் ரொம்ப அழகா காட்டணும் அண்ட் நல்ல சாங்ஸ் இருக்கணும், அது நல்ல பிக்சரைஸ் பண்ணணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த விதத்தை நீங்க வெரி பிளெஸ்ட். சோ உங்களுடைய படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல் அதை பத்தி சொல்லுங்க. நல்ல நல்ல பாடல்கள் என்ன வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி ஐ ஒர்க்ட் அ லாட் இன் த மியூசிக் ஆஃப் இளையராஜா சார். இல்லை அவரோட மியூசிக்கில் நிறைய பண்ணியிருக்கேன் பாடல், அழகான பாடல்கள் எல்லாம் வந்து நான் ஆடியிருக்கேன், பாடியிருக்கேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் தேவா சாரோட மியூசிக்கில், சிப்பி சாரோட மியூசிக்கில், எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட மியூசிக்கில். ஸோ தீஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹேவ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் இன் தேர் மியூசிக் டைரக்ஷன். அண்ட் அருமையான பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ காதல் கோட்டை பாடலே ரொம்ப எல்லா பாட்டும் பெரிய ஹிட். நலம் நலமறியாவல், அப்புறம் அந்த சிவப்பு லோலாக்கு அந்த பாட்டு, எல்லாம் நல்ல நல்ல பாட்டு. சூரியவம்சம்ல நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம சலக் சலக் வாஸ் a very nice folk song. நட்சத்திர ஜன்னலே இன்னும் is a very what you say the inspirational. நம்ப மாட்டீங்க, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கும் ஃபேமிலியா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறப்ப அந்த பாட்டு இல்லாம ரீல்ஸ் இருக்கவே இருக்காது. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் பாட்டு தான், எப்படி ஒரு மனுஷன் வந்து கேன் grow and rise, you know. அது அந்த பாட்டு மல்லிகை that is this thing. காதலா அந்த பாட்டுக்கு பெங்களூர்ல ஷூட் பண்ணோம். நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்பா இருக்கும். அது எப்படின்னா அது போடுவேன், எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் there was so much of jewels to wear on top of the costume. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்பா இருந்தது. அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெங்களூர்ல ஷூட்டிங் பேலஸ்ல. தட் வாஸ் a lovely song. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ such a hit song even today. மம்முட்டி சார் கூட மறுமலர்ச்சி, எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட இசையில நன்றி சொல்ல உனக்கு, அந்த பாட்டு இன்னும் எல்லாரோட ரிங்டோனா இருக்கு. எல்லா லேடிஸ்க்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டா இருக்கு. ஸோ தட் சாங் இஸ் a very beautiful song. அழகி, ஃப்ரெண்ட்ஸு, நினைத்தேன் வந்தா, இல்ல நானும் ரொம்ப சேர்ந்த அண்ணன், மல்லிகை, நீ வருவாயன்ல வந்து நல்ல சாங்ஸு. எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட காலையில் தினமும் கண் விழித்தால் நான், that is from New. It's a Mother's Day anthem. ரஹ்மான் சார் மியூசிக்ல வாலி சாரோட லிரிக்ஸ், எக்ஸலண்ட் லிரிக்ஸ். மதர்ஸ் டே வந்து அந்த பாட்டு இல்லாத கொண்டாடவே முடியாது. இன்ஃபேக்ட் அதான் படத்துல மட்டும் கிடையாது, தேவயானி மேமோட சாங்ஸ் எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னா, கோலங்கள் சீரியல் பாட்டு முதல் கொண்டு, அதாவது கரெக்டா அந்த பிஜிஎம் வந்துருச்சு, அந்த ஒரு இதை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க தெருவில், ரைட்ரா கோலங்கள் சீரியல் வந்துருச்சுடா அப்படின்னு. கோலங்கள் பாட்டு வந்து செம ஹிட். இமான் சாரோட மியூசிக்ல சென்சேஷனல் ஹிட்னா, ஒரு இப்ப கூட கேட்டா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும், நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் அது, ஒரு ஹாண்டிங் மியூசிக் அது. அண்ட் இட் இஸ் oh my god, at that time 9 o'clock அது டெலிகாஸ்ட்னா எல்லா வீட்டிலையும் அந்த பாட்டு கேட்கும். தெருவுல நீங்க எங்க நடந்தாலும், எங்க நீங்க டிராவல் பண்ணாலும் அந்த அது ஒரு மாதிரி அது கேட்கும். அண்ட் தட் சீரியல் வாஸ் லைக் எக்ஸலண்ட் வரவேற்பு. எனக்கு இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். தேவயானி மேமோடைய ஸ்கிரிப்ட் சாய்ஸ், அதாவது உங்களுடைய படங்கள் நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளா, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ல பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஓகே இதை பண்ணலாம்,
அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் டைரக்டர். ஓகே. டைரக்டர் யாரு, லைக் அவர் வந்து எனக்கு கதை சொல்ற நரேஷன் வச்சுட்டு எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு விஷுவலி ஐ கேன் ஃபிட் இன் டு த கேரக்டர் அப்படின்னு நினைச்சா ஓகே. டைரக்டர் தான் எனக்கு மெயின் எப்போவுமே. கதை அப்புறம் என்னோட கேரக்டர் என்ன, அவர் எப்படி நரேட் பண்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் டீம் யாரு ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியமானது, யாரு டீம், யார் என் கூட நடிக்க போறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட கேரக்டர் எனக்கு கன்வின்சிங்கா இருந்தா நான் இது கரெக்டா ப்ளே பண்ண எனக்கு முடியும் ஆஸ் அ ஹோல் அந்த ஃபில்ம் நல்லபடியா. ஏன்னா நான் வந்து ஒரு ஏதாவது நான் ஒரு கதை செலக்ட் பண்ணா என் மூலமா கரெக்டா ரீச் ஆகணும் ஆடியன்ஸ்க்கு. சரி தப்போ தவறோ நான் என் மூலமா I cannot give it to my audience, to my fans. I'm very, very strict about that. So I have to give good, positive things to my fans through me. So அதில் நான் ரொம்ப சர்டனாக இருக்கிறேன். மேம், இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுது. அப்படின்னா இப்போ இன்னைக்கெலாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்கள ஒரு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம வந்துட்டு ட்விட்டர்லையோ எக்ஸ்லையோ நம்ம இது பண்ணலாம். பட் அப்போ வந்துட்டு எப்படின்னா இந்த 90s early 20s எல்லாம் ஹீரோ இவங்களெல்லாம் எங்கே பார்க்க முடியும்னா ஒன்று செட்டில் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது கலை நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம், ஆனால் அவார்ட் ஷோவில் பார்க்கலாம், மற்றபடி எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ ஃபேன்ஸ் ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஃபேன்ஸ் எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு டை ஹார்ட் ஃபேன், என்னடா இப்படிலாம் எனக்கு ஃபேன், அந்த மாதிரியான மொமெண்ட்லாம் இருக்கா? சொல்லுங்க. காதல் கோட்டை ரிலீஸ் ஆனது அப்புறம் எனக்கு நிறைய ஃபேன் மெயில் வரும், மூட்டையா வரும். ஏன்னா அந்த காலத்துல இமெயில் இல்ல, நெட் இல்ல, மீனிங் லெட்டர்ஸ்ல தானே நம்ம கம்யூனிகேஷனே. ஸோ போஸ்ட்மேன் வந்து ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் சாக்கா இப்படி பிடிச்சி இப்படி பெரிய பெரிய பேக்ஸா வரும் வீட்டுல. அது வைக்கிறதுக்கு எங்க வைக்கிறதுன்னு ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருந்தது வீட்டுல, அந்த ரூம்ல வைப்பேன் நான். அந்த ரூம் கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு வித் தீஸ் பேக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இன் ஆல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், போஸ்ட் கார்ட்ல, லெட்டர்ஸ்ல, என்வலோப்ஸ்ல. ஸோ வரும்போது லைக் பேகா வரும். அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ், சூரியவம்சம் அப்புறம் காதல் கோட்டை அப்புறம் அவ்வளோ ஃபேன் மெயில் வரும். ஐ டோன்ட் நோ ஹவ் பாவம் அந்த போஸ்ட்மேன் எப்படி எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. அது வந்து இட்ஸ் லைக் அன்இமேஜினபிள். அந்த மாதிரி ஃபேன் மெயில் பார்த்துருக்கேன் நான். பெஸ்ட் பார்ட் இஸ் எல்லா லெட்டர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப அழகா எழுதுவாங்க. லைக் அந்த படத்தோட டிக்கெட்ஸ் முதல் கொண்டு ஸ்டேப்பிள் பண்ணி அனுப்புவாங்க. எவ்வளோ டைம் அந்த படத்துக்கு போயிருக்காங்க, காதல் கோட்டைக்கு எவ்வளோ டைம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டர்ல ஸ்டேப்பிள் பண்ணி 50 டைம் 60 டைம் 100 டைம் இன்னும் ஸ்டேப்பிள் பண்ணிட்டு பாருங்க இவ்வளோ டைம் நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. சில லவர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க காதல் கோட்டை பார்த்துட்டு. ஸோ அந்த ஜோடிகளோட இது எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நான் எல்லாருக்கும் as much as possible எல்லாருக்கும் பதில் அனுப்புவேன், என்னோட ஃபோட்டோஸ் அனுப்புவேன், ஆட்டோகிராஃப் சைன் பண்ண ஃபோட்டோஸ் அனுப்புவேன். as much as possible நான் அதை பண்ணியிருக்கேன். வித் லவ் அப்படி சொல்லி தேவயானின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா போட்டோ செஷன் எல்லாம் பண்ணி சரி இவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய நான் அதை பண்ணியிருக்கேன். இப்ப கூட எங்க போனாலும் எனக்கு வந்து என்னோட சில நேரம் நான் என்னோட இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் நம்ம மாஸ்க் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் போவோம், ஏர்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்ல எல்லாம் டக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாதனாலும் என்னோட வாய்ஸ் வச்சுட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன முறுக்கா போட்டா போனாலும் நான் 2 வார்த்தை பேசினா அதை வச்சுட்டு எனக்கு கண்டுபிடிக்கிறாங்க, நீங்க தேவயானி தானேன்னு. எப்படின்னா என்னோட வாய்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்களாம். ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னா, ஏன்னா இட் இஸ் வாய்ஸ் கேட்டு கண்டுபிடிக்கிறதுனா இட்ஸ் வெரி திஸ் திங். ஸோ தட் வே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ், இட்லி உப்புமாக்கு எனக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. சொல்லுவாங்க நான் தான் பிராண்ட் அம்பாசிடரா இட்லி உப்புமாக்கு. அந்த மாதிரி இட்லி உப்புமாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்லோலி அது க்ரோ ஆயிட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ யூ சே திஸ் இன் social media and all. So through social media and all, it's increasing day by day for me.
the love that I'm receiving from people is growing more and more. இப்போ இன்னும் அதிகமாயிருச்சு, முன்னாடி விட இன்னும் I feel it's grown. சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.